அல்லாஹு தாலா நம்மளுக்கு தெரியாமலேயே மார்க்க உரைகளை கேட்க, குர்ஆனை ஓத, மார்க்கத்தை படிக்க எத்தனையோ பேருக்கு பெரும் சிரமமாக இருக்கக்கூடிய இந்த நிகழ்வுகளை அல்லாஹ் ஈஸியாக்கி வச்சுக்கிறான். எங்களோட உள்ளங்கள்ல அல்லாஹு தாலா இலகாக்கி வச்சுக்கிறான். ஒரு நம்ம போய் கேட்கலாம். இலகுன்னு சொல்றது இலகுவாக கிடைப்பதை சொல்லலை. எங்களுக்கு வர்றதுல உள்ளத்துல பெரிய பாரம் இல்லை. ஒரு பயானுக்கு போய் இருப்போம், ஒரு செய்தியை படிப்போம், கொஞ்சம் குர்ஆனை ஓதுவோம், அல்லது ஒரு செய்தியை கேட்போம். இடத்துல எங்களுக்கு அல்லாஹ் உள்ளத்துல பாரம் தரல அப்படின்னு ஒரு பெரிய ஒரு ஞாபகம் செஞ்சுக்கிறான் அல்லாஹு தாலா. இருந்தும் நாங்கள் புறக்கணிப்போம் என்று சொன்னால், அப்படியான வாய்ப்பு அல்லாஹு தாலா தந்தும் நம்ம புறக்கணிப்போம் என்று சொன்னால், அல்லாஹு தாலா நீங்க என்ன வாழ்க்கையை விரும்புறீங்கன்னு பாப்பா. அல்லாஹு தாலா உங்களுக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கல, தீனோட வாழ்க்கை பிடிக்கல, ஒழுக்கமான வாழ்க்கை பிடிக்கல, உங்களுக்கு இந்த வாழ்க்கையில் ஒரு வெறுப்பு ஏற்படுகிறது, எவ்வளவு ஜோலியாக வெளியே செய்யறாங்க இருக்கிறாங்க, நானும் அப்படி வாழ்ந்துட்டு தௌபா செஞ்சா என்னன்னு நீங்க நிறைய நினைக்கிறீங்களா? அல்லாஹு தாலா என்ன செய்வான்னு சொன்னா, உங்களுக்கு வாழ்க்கையில ஒழுக்க கேட்ட சோதனை ஆக்கிடுவான். உங்களுக்கு ஒழுக்க கேட்ட சோதனை ஆக்கிடுவான். உங்களோட வாழ்க்கையுடைய சீரழிவை உங்களுக்கு சோதனை ஆக்கிடுவான். காரணம் என்ன? ஒழுக்க கேடு என்பது ஒழுக்க கேட்டிலே இருப்பவனுக்கு பெரிய ஒரு செய்தி மாதிரி வழங்கும். ஏன்டா எல்லைகள் இல்லை, எதுவும் இல்லை, எப்படியும் வாழலாம் என்பவனுக்கு பெரிய ஒரு செய்தி மாதிரி விளங்கும். ஆனா நீங்கள் ஈமானோடு வாழ்கிற நேரத்தில் உங்களுக்கு அது பெரிய செய்தி அல்ல, பாரமாகத்தான் இருக்கும். சோதனை ஆக்கிப்பட்டுட்டீங்கன்னு சொன்னால் அதுக்கு பின்னால தீன் உங்களுக்கு பெரிய கஷ்டமா விளங்கும். குர்ஆனை ஓதுல் பெரிய கஷ்டமாக விளங்கும். ஆனா நீங்க எதிர்பார்த்ததை அடைவதற்கு ஒரு 10 வருஷம் போகலாம். நீங்க கேடு கட்டவராக நாம் மாறுவதற்கு டைம் எடுக்கலாம். ஆனால் அதுக்கு பின்னால தீன் பக்கம் திரும்புவதற்கிறே பெரிய கஷ்டமாக விளங்கும். அப்பதான் உங்களுக்கு விளங்கும் குடும்ப வாழ்க்கை என்றால் என்ன, நிம்மதி என்றால் என்ன, சந்தோஷம் என்றால் என்ன என்பதை நம்ம உணர்வோம். அன்புள்ள சகோதரர்களே, எத்தனையோ பேர் இந்த உலகத்திலே ஆன்மீகத்தை புறக்கணித்து எல்லை வரைக்கும் போய் நஷ்டப்பட்டுட்டு மார்க்கத்தை திரும்பி பார்க்கிறாங்க. அப்படி திரும்பி பார்க்கிற நேரத்தில் ஹுதல்லில் முத்தகீன் என்ற வசனம் அவங்களுக்கு இனிமையாகவும் தங்கமாகவும் வழங்குது. இதுல சந்தேகம் கிடையாது. இது இறையச்சமுடையவர்களுக்கு நேர்வழி காட்டும் என்ற ஒரு பெரிய ஒரு பாடகர் அந்த வசனத்தை பார்த்த நேரத்தில் அவருக்கு உலகமே தலைகீழாக விளங்கிச்சு. காரணம் என்ன? உலகத்தையே அவர் அனுபவிச்சுட்டாரு, இதுக்கு பிறகு எதுவும் இல்லை. அந்த நேரத்தில் திரும்பி பார்க்கிறாரு. இதுதான் பெரிய ஒரு நியாமத். ஆனா நியாமத்தில் இருந்து கொண்டு நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? ஹராமை எட்டி பார்க்கிறோம். இந்த ஹராம் நம்மளுக்கு கிடைக்காதான்னு நினைக்கிறோம், இந்த வட்டி நம்மளுக்கு கிடைக்காதான்னு நினைக்கிறோம், இந்த ஒழுக்கங்கெட்ட வாழ்க்கை நம்மளுக்கு கிடைக்காதான்னு நினைக்கிறோம், அதுல உள்ள டேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கலையேன்னு நினைக்கிறோம். ஆனால் நம்ம இப்ப இருக்கிறதுடைய நியாமத்தை சைத்தான் மறைச்சிடுறான். இதனுடைய நிம்மதி அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சு சைத்தான் எங்களுக்கு மறைத்து விடுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, எனவே அதை நியாமத் என்று உணர்த்துவதற்காக அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்? சில பொழுதுகள் உங்களை சோதனையில தள்ளி விடுகிறான்.